மகர ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களில் இருந்து இதற்கு மேல் எப்படிப்பட்ட மாற்றங்களை கிரக பலன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கிரகங்களால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் பல நடந்தாலும் உங்களது இயல்பான குணத்தாலும் சில இடங்களில் நன்மைக்கான வழிகளை நீங்கள் தேடிக்கிட்டே தாங்க இருப்பீங்க. எல்லோருக்கும் உதவும் குணம் படைத்தவர்கள் நீங்கள். எந்த காரியம் எடுத்தாலும் அதில் எப்படியோ ஒரு விதத்தில் நாம் வெற்றி பெற வேணுன்றதுக்காக நியாயமான முறையில் எல்லா செயல்களையும் செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தான். இதனாலேயே பல மடங்கு வேலைகள் உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரியே இருக்கும். வேகமாக செய்ய முடியாததுக்கு காரணம் அதுதான். உங்களால் நியாயமாக சரியான அமைப்பில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. இது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க, ஒன்றுத்துக்கும் இல்லாமல் இருக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வேகமாக செயல்படுவதாக சொல்லி குறுக்கு வழியெல்லாம் போயிட்டு அவங்க ஜெயிக்கிறதா நினப்பு. ஆனால் அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க. நீங்கள் போகும் தூரம் வேணால் கொஞ்சம் தூரம் நேரம் ஆகலாம், ஆனால் போய் சேர வேண்டிய இடம் சரியான இடமா இருக்கும். வெற்றி உங்களுக்கானதாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் எல்லாரிடத்திலும் அதை தான் உறுதியாகவும் சொல்லுவீங்க. நியாயமாக போனால் நம்ம நியாயமாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. எப்பயுமே அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, எதை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அவங்களோட பங்களிப்பு என்னன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கக்கூடியவர்கள் அவங்க தான். எந்த விதத்திலும் மற்றவங்களுக்கு வஞ்சனையே நினைக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நம்மை போல தான் மற்றவங்களும் அப்படிங்கிற எண்ணத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதனால தான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க ஏமாளின்னு நினச்சிக்கிறாங்க. ஏமாளி கிடையாதுங்க. கடவுளுக்கும் மனசு அச்சுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தெய்வங்கள் சொல்லப்போனால். யாருங்க இன்றைக்கி இருக்கிறாங்க, மனசாட்சியெல்லாம் எந்த மூளைக்குன்னு கேட்குறாங்க, இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. நிறைய இடத்துல மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும் தெரிஞ்சு தாங்க அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. மற்றவங்க கஷ்டப்படணும், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எதிர் வீட்டுக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வருதா அப்பா சந்தோஷம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஆனால் இவங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எப்பொழுதும் மற்றவங்களுக்காகவே இவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த உயரிய குணம் படைத்தவர்கள் இவங்க தான். இப்படிப்பட்ட மகர ராசிக்கு நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குங்க. கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பிலிருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குதுங்க. முதல்ல உங்களுக்கு சனி பகவான் உங்களை விட்டு விலகியதாலேயே பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடச்சிச்சுங்க. சனி பகவான் உங்களை விட்டு பிரிந்ததாலே பெரிய பிரச்சனைகள் நீங்கிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. குறைஞ்சது ஒரு 8-9 வருஷமாக பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோடு சகிச்சுக்கிட்டு வந்துட்டீங்க. நிறைய விரயம், பொருளாதார விரயம்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அவ்வளோ பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தியாச்சு. கேட்பார் பேச்செல்லாம் கேட்டாச்சு. அதே போல் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது சொல்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களோ அவங்க யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு எந்த நல்லதும் உங்களை சேரலை. தேவையில்லாத வீண் விரயமோ அவப்பேர் மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சிச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இவங்க அப்படிங்கிற கெட்ட பேர். அதுவும் இல்லாமல் உங்கள் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் கடனெல்லாம் வாங்கினவங்க நிறைய பேர். வெளியிலேருந்து கடனை வாங்கி இதை நல்லபடியாக நம்ம பிஸ்னஸ் பண்ணி நம்ம நல்லபடியாக ஜெயிச்சிடலான்னு சொன்னவங்களாம் நிறைய பேர். அதையும் சேர்த்து விட்டுட்டு இன்றைக்கி கடன்காரங்களாக நிற்கிறீங்க. தலைக்கு மேலே கடன், நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரிலங்க அப்படிலாம் புலம்புறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எவ்வளவு கடன் இருந்தாலும் பேசிக்கிட்டே இருங்க. இப்போ எப்படி நீங்கள் கண்ட்ரோலில் பண்ணுறீங்களோ அதே நிலைமையில் கொண்டுட்டு வாங்க. வேறு வழி இல்லை. இப்போ சரியாகிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. அது சரி பண்ணிடலாம். அதை விட்டுட்டு பயப்படுறது இல்லை தேவையில்லாமல் வருத்தப்படுறது இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா எப்படி இதை சரி பண்ணுன்றது உங்களால் தெரியாமல் போயிடும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. சனி பெயர்ச்சியான பிறகு உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல இடத்துல நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. எதெல்லாம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் எளிமையாக பண்ணிடுவீங்க. நிறைய நேரம் உங்களுக்கு எதையாவது நான் செஞ்சிருவேன், ஏதாவது நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு ஈடுபாடாக பண்ணியிருப்பீங்க. அது பாதி கூட முடிச்சிருக்க மாட்டீங்க. அதுங்காட்டியுமே உங்களுக்கு தோல்வி. ஆனால் இப்போ எதை செய்தாலும் வெற்றி தாங்க, எளிமையாக கிடைக்கும். இப்படி பிடிச்சி இப்படி போனால் எனக்கு வெற்றி கிடச்சிருன்ற மாதிரி எளிமையான முறையில் அனைத்து வெற்றிகளையும் நீங்கள் தேடி வருவீங்க. உங்களை தேடி அதுவும் வரும்.
எதை ஒன்று நீங்கள் தேடுறீங்களா அது ஒன்று உங்களை தேடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் நல்லபடியாக தேடுறத நல்லதாகவே தேடுவோம். எல்லாருக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். எதை ஒன்று நாம் தேடுறோமோ அது நம்மளை தேடிட்டு இருக்காது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது உங்கள் கையில் தான். நல்லதாகவே தேடுவோம், நல்லதே நம்மளை தேடி வரும்னு நம்புவோம். அதுதான் இயற்கையான இந்த உலக பிரபஞ்சத்தில் ஒரு உலகம் உருண்டை சுற்றி வரும், காலச்சக்கரம் சுற்றி வருதுன்றாங்க. அதுதான் இது. நீங்கள் எதை தேடுவீர்களோ அது உங்களை தேடி வரும். அது நீங்கள் நல்ல பொருளாதாரமாக இருக்கலாம், நல்ல ஒரு சிந்தனையாக இருக்கலாம், மனசாட்சியாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை நீங்கள் நிரந்தரமாக தேடிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அது நிரந்தரமாக கிடைச்சிரும். தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவான் உங்களுக்கு. எந்த தொழில் செய்தாலும் தொட்டது துளங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க. நிறைய பேர் வேலைலாம் இல்லாமல் சிக்கி தவிச்சவங்க நிறைய பேர் வேலையை விட்டுட்டு இருப்பாங்க. வேலை திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வேலை இல்லைங்க அப்படின்வாங்க. சம்பள பாக்கி அதிகமாக இருந்திருக்கும், கொடுக்காம இவங்களை கஷ்டப்படுத்துவாங்க. இது எல்லாம் மாறக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வந்துட்டார். உங்களுக்கான வேலை சரியான நிரந்தர வேலை பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு பணி தேர்வு எழுதுகிறவங்களுக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எளிமையாக கிடைச்சிரும். நீங்கள் நல்லா முயற்சி பண்ணி படிச்சுட்டு எழுதிட்டு வாங்க, எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, உங்களுக்கான பணிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் அரசாங்க பணிக்கு நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்களோ அதை ஜெயிச்சிருவீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் இந்த நாள் வரைக்கும். ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தியாக வரும்பொழுது குடும்பத்தில் வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவு எல்லாம் சகிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. இவ்வளோ நாள் நிறைய இதெல்லாம் சந்திச்சே இருப்பீங்க. இப்போ மாற்றம் ஏற்படுங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், குழந்தைகளிடம் அன்பாக இருப்பீங்க. நிறைய பேர் மன விரக்தியால் குழந்தைங்க கிட்ட கூட பேசாமையே இருப்பாங்க. காரணமே புரியாது. ஏன்னா அவங்க பிரச்சனை தான் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக குழந்தைங்களை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க, குழந்தைங்கிட்ட அன்பாக இருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இப்போ சரியான அமைப்பில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும், ஆயுள் தீர்க்கம் உண்டாகும், உடல் வசீகரம் ஏற்படும், மனோதைரியம் ஏற்படும், மன மகிழ்ச்சி கிடைக்கும். இதை எல்லாத்தையும் சனி பகவான் உங்களுக்கு எளிமையாக கொடுப்பார். அப்படியே அமைதியாக கொடுத்துட்டு உங்களுக்கான கால நேரத்தை மாற்றி அமைத்து நல்லபடியாக வாழ உங்களுக்கு வழிவகை செய்வார். அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் உங்களுக்கு தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள். நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் என் தொழில் இது எனக்கான தொழில்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப மதிப்பீங்க. எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில் முன்னேறணும்னு துடிப்பீங்க. எப்படியாவது ஜெயிச்சு ஒரு பகுதி நம்ம மேலே உயரணும், நம்மளால் இந்த இந்த இடத்துக்கு ஒரு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்கள். இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி நிதானமான ஒரு முறையில் உங்களுக்கான வாழ்க்கையில் உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாரோ அதெல்லாம் திருப்பி கொடுக்குறாரு. அதை விட மேலும் ஒரு பங்கு நல்லது நடக்க உங்களுக்கு அருள் பாலிக்கிறாருங்க சனி பகவான். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய மகிழ்ச்சி தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள், சங்கடங்கள்லேருந்து வெளியேற்றி விடுவார். இதனால் வரைக்கும் எதெல்லாம் சிக்கி தவிச்சிங்களோ அதுக்கெல்லாம் வழிவகையை செய்து விடுவார். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரும், பொருளாதாரம் வரும், வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். ஸ்டாக்கெல்லாம் வாங்கி போட்டு வச்சுருக்கங்க, வியாபாரமே இல்லைங்க, வட்டி கட்டிகிட்டு இருக்குங்க, வட்டிக்கு மேலே வட்டி ஆகிட்டுருக்குங்க அப்படின்னு வருத்தப்பட்டவங்களாம் இப்போ பொருளாதாரம் சீரடையும், வியாபாரம் நல்லா இருக்கும், வியாபாரம் பெருகும், 1க்கு 2 தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுதுங்க. அதே போல் நான் வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்கலாம், வேறு தொழில் செய்யலாமான்னா செய்யலாம். இப்போ புது தொழில் செய்யலாம், புது முயற்சி பண்ணலாம். உங்களுக்கான கால நேரம் எல்லாம் சரியான அமைப்பில் இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குதுங்க. என்ன எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கா, நீங்கள் அதற்கு தகுதியாக இருக்கீங்களா, பொருளாதாரம் அதற்கு சரியான அமைப்பில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மிச்சம் எந்த கவலையும் பட தேவையில்லைங்க. நீங்கள் துணிஞ்சு இறங்கி பண்ணலாம், ஜெயிச்சிடலாம். இது உங்களுக்கான காலம், உங்களுக்கான சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய காலம். அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. அதே போல் திருமணம் இது வரைக்கும் ஆகலைங்க, வயசாகிட்டுருக்கு, நேரம் சரியில்லாமல் நானும் பாடுபட்டுட்டேங்க அப்படின்றவங்க இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுங்க. புது உறவு ஒன்று வரும்பொழுது உங்களுக்கான மன சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு ட்ராக் மாறும். அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் ஒரு மாறுதல் அடையும். அந்த மாறுதல்லேருந்து வெற்றியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படும். அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, நல்ல வேலையில் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேற்கல்வி படிக்கணுமா, உங்களுக்கு தகுந்த படிப்பு கிடைக்கும், நல்லா இருக்கும், எதுக்கும் கவலைப்பட தேவையில்லைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு.
என்ன ஒன்று, வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரி தெரியுது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ வேலை சுமக்கிறீங்களோ அவ்வளோ பொருளாதாரமும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் போகலாம். வெளியூர் பயணமும் உங்களுக்கு வெற்றியாக கொடுக்குறாரு. நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இறை அன்பு, இறையில் ரொம்ப இப்போ வந்து உங்களுக்கு செலுத்த வேண்டிய காலம் வந்துருச்சு. நிறைய கோவில்களுக்கெல்லாம் போவீங்க. மனசுக்குள்ளே இப்போ வந்து சந்தோஷம் கிடைக்கும், கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும். நாம் ஏதாவது செய்யணும், சரியாயிடும் இறைவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நீங்கள் நேச்சராக இருப்பீங்க. இயற்கையான ஒரு வழிமுறையை தேடிக்கிட்டு போயிட்டுருப்பீங்க. குலதெய்வத்தோட அருள் முழுசாக கிடைக்குதுங்க. இது நாள் வரைக்கும் குலதெய்வத்தோட அருள் பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்து படாத பாடுபட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு அவங்களோட பவர் முழுசாக கிடைக்கும். அதனால தான் உங்களை நான் அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், கோவிலுக்கு போங்க, குலதெய்வ கோயிலுக்கு போங்க. பவர் குறையும் பொழுது நம்ம அந்த கோவிலில் போயிட்டு நம்ம சாமி கும்பிடும் பொழுது, குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு முழு பலன் மறுபடியும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை தெரியாமல் தான் சிலர் என்ன பண்ணுவாங்க, சாமி கும்பிட போக மாட்டாங்க. போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலான்னு தள்ளி போட்டுருவாங்க. அது உடனடியாக செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. மனதளவில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்துடும். புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாருங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எப்போ பார்த்தாலும் கடுன்னு இருந்த மூளை இப்போ ரிலாக்ஸாக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, ஏன்ப்பா எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கா மாதிரி இருக்கிறீங்கன்ட்டு. ஆனால் அதோட வலி உங்களுக்கு தான் தெரியும். அவங்க வாய்க்கு ஈஸியாக கேட்பாங்க. அங்கே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதுனால தானே டென்ஷனாக இருந்தீங்க. இப்போ பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. புதன் பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குறாருங்க. சிறப்பான சிந்தனைகளை கொடுப்பார். தெளிவாக முடிவு பண்ணுவீங்க, யார் வேணும் யார் வேணாம். இது நாள் வரைக்கும் எனக்கு யாரெல்லாம் முதுகில் குத்துனீங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. எத்தனையோ பேர் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் கூடையே இருப்பாங்க. இப்போ தெளிவாக முடிவு பண்ணுவீங்க. நீ கூடையே இருந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டல, நீ எனக்கு தேவையே இல்லைன்னு அழகாக விட்டு விலகுவீங்க. இதற்கான காலகட்டத்தை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க. சுமாரான அமைப்பு கூட கிடையாது, ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கார். என்ன ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ரத்தம் வந்து உடம்புல சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. அதே போல் நரம்பு ஏதாவது மயக்கம் அந்த மாதிரியான இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள். ரத்த பந்த உறவுகள் ஏதாவது உங்ககிட்ட வம்பு பண்ணுறாங்க, சண்டைக்கு வராங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் பெரியவங்களை வச்சு பேச முயற்சி பண்ணுங்கள். இல்லை தெரிஞ்சவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களை வச்சு பேசுங்க. நேரடியாக இறங்காமல் தவிர்க்க பாருங்கள், வேறு வழி இல்லை. அதுக்கு மேலே யாராவது உங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னா கடைசியில் வேறு வழி இல்லை, நீங்கள் தான் பேசி ஆகணும். கரெக்டாக பேசிடுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் ஜாக்கிரதையாக போகணும். எடுத்தங்கவுத்துன்னு எந்த முடிவும் பண்ணக்கூடாது. சரியான ஒரு அமைப்பை சரியான நேரத்தில் தேடி சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். இந்த செவ்வாய் மட்டும் கொஞ்சம் சரியில்லாத பொழுது கொஞ்சம் நிதானம் தேவைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல திடீர்னு பொருளாதாரத்தை இழந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க, அது ஒரு கணக்கு போகும். நீங்கள் ஒரு செயல் பண்ணுவீங்க, அது ஒரு செயலாக போச்சு இல்லையா? இப்போ எல்லாம் மாற்றி அமைச்சு உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல மாறுதலை கொடுக்குறாருங்க. திடீர் பொருளாதார யோகத்தை கொடுக்குறார். எப்படியாக இருந்தாலும் ஜாக்பாட் தான். தொட்டது துலங்கும், செய்கிறது எல்லாம் வெற்றி. திடீர் ஊர் பயணம், திடீர் திருமணம், திடீர் கோவிலுக்கு போகிறது, திடீர்னு பண வரவு, திடீர் வெளிநாட்டு பயணம், இதை எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக கொடுக்குறவர் யார் பார்த்திங்கன்னா சுக்கிரன். பொருளாதாரம்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. அதாவது விரயம் இல்லாத பொருளாதாரம். ஒரு சிலவங்களுக்கு பொருளாதாரம் கொடுத்தாலும் அதே அளவுக்கு விரயத்தையும் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு விரயமே கிடையாது. நீங்களாம் என்ன பண்ணுறீங்களோ அதுதான். சந்திரன் சரியான அமைப்பில் இல்லை. மனசை போட்டு புழிஞ்சிக்கிட்டே இருக்கிறார். உங்களை எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக வச்சுருக்கிறார். அது பண்ணிடுவியா, இது பண்ணிடுவியா, அது பண்ணுவியா, இது பண்ணுவியா, ஒன்றுமே இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் கணக்கு போட்டு பாருங்கள், பயப்படாதீங்க. ஒரு கணக்கு வராது, பணம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி செலவு இல்லை, செலவுக்கு ஏற்ற மாதிரி பணம் இல்லைன்னா உடனே உட்காந்து கணக்கு பாருங்கள், எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்கள் அறிவை கேளுங்க. மனசை எதுவுமே கேட்காதீங்க. மனசு 1000 சொல்லும். மனசு வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரியே நம்மளை சொல்லி கடைசியில் கவுத்து விட்ரும். ஆனால் நம்ம மூளை கரெக்டாக தெளிவாக அதுக்கு விடையை சொல்லும் பாருங்கள். அன்னைக்கு முடிவு பண்ணுங்கள். இதுதான் மனசுக்கும் மூளைக்கும் உள்ள ஒரு நடுவில் இருக்கிற வேறுபாடு. அதனால் கணக்கை போடுங்க. எது வேணும், எது வேணாம், எவ்வளோ பண்ணணும், எதுலேருந்து பண்ணணும், திருப்பி எவ்வளோ எடுக்கணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்கள். மனசை போட்டு சங்கடப்படுத்தவே படுத்தாதீங்க. ஏன்னா உங்களை இப்போ அப்படி தான் வச்சுருக்குது. திக்குன்னு வச்சுருக்குது, பயத்திலே வச்சுக்குது. எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு வந்துட்டீங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பயமே கூட இல்லாமல் இருந்திருக்கலாம்.
இப்போ புதுசாக ஏதாவது வந்துச்சுன்னா தாங்கக்கூடிய இடத்துல இல்லைன்ற ஒரு பயம், ஏற்கனவே அனுபவித்த வலி ஜாஸ்தி. இப்போ திருப்பி ஏதாவது வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்ற பயத்தாலேயே நீங்கள் பதறிட்டு இருக்கீங்க. ஒன்றும் வராதுங்க. நல்லா இருக்கிறீங்க, தீர்க்காயுசோடு இருக்கீங்க, தீர்க்கமாக இருக்கிறீங்க, சுபமாக இருக்கிறீங்க. சும்மா பழசை நினச்சி பயந்துக்கிட்டு எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எப்படி வந்ததோ அப்படியே சரியாகும், அவ்வளோதான். நீங்கள் எப்படியெல்லாம் இப்படி கெட்டது வந்துச்சோ அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட்டால் நல்லது நடக்குமோ அது இறைவனுக்கு தெரியும். உங்களை அப்படியே செயல்படுத்தி நல்லதை கொண்டாந்துருவார். கவலையே படாதீங்க. கவலைன்றது ஒரு நோய் தாங்க. மனசு பாரம், மன சங்கடப்படுறதெல்லாம் ஒரு நோயாக மாறிடக்கூடாது. அதெல்லாம் அந்த நிமிஷம் அந்த நிமிஷத்தோடு போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது. ராகு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கிறார். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பண விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கோங்க. ₹1 கொடுத்தாலும் சரியான ஆட்களுக்கு தான் கொடுக்குறோமான்னு பாருங்கள். எடுத்தோமா கொடுத்தோமா மறுபடியும் கஷ்டப்பட்டோமாலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ராகு உங்களுக்கு அதை மாதிரியான அமைப்பில் இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சங்கடம் வர மாதிரி இருக்குது பண விஷயமா. அதே போல் வாக்குறுதி கொடுக்கறது, நான் அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன், நான் கொடுத்துட்றேன் உனக்கு, அப்படிலாம் எதுவும் செய்யாதீங்க. அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதெல்லாம் இப்போ செய்யவே செய்யாதீங்க. இப்போ எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பலிகடை ஆகிடுவீங்க. பணம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு வாங்கி தரேன், இவங்களுக்கு வாங்கி தரேன், வட்டிக்கு விடுறது, அது எல்லாத்தையும் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைங்க. இல்லாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சிட்டே தான் இருப்பாங்க இந்த மகர ராசியில். ஏன்னா இவங்களுக்கு அப்படியான ஒரு அம்சம் இருக்குது. இப்போ ராகு பகவான் அதுக்கெல்லாம் செக் வைக்கிறார், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறார். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேருக்கு எடுத்துக்காதீங்க, பொருளாதாரத்தை விரயம் பண்ணாதீங்க, மன அழுத்தத்துக்கு உள்ளே போகாதீங்க. ஏன்னா இழப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். பிரச்சனை ஆக்கிடுவோம், நம்மளே ஆக்கிக்குவோம். அதனால பொருளாதார விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து கேது பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க. இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் உங்களை படாத பாடுபடுத்தினாங்களோ அவங்களாம் தன்னால் உங்களை விட்டு விலகிடுவாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, ஏற்ற வீடு, எல்லாம் சைலண்ட்டாக போயிடுவாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். இந்த மாதிரியான மாறுதல் வரும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க. வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நிதானம் தேவை. பொருளாதாரத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு சேர்த்து பொறுமையும் தேவை. எதை செய்தாலும் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிக்கணும். எப்படியா இருந்தாலும் கையில் காசு இருக்கிற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும். கையில் இருக்கிறத மொத்தமாக கொடுத்துட்டு வெறுங்கையோடு நின்னால் பயம் வந்துடும் வாழ்க்கையில். அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. அந்த மாதிரி பயத்தெல்லாம் வச்சுக்கவே கூடாதுங்க. போதுங்க, இது வரைக்கும் பயந்த வரைக்கும் போதும், நடுங்கின வரைக்கும் போதும். இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும்னு முடிவு பண்ணி இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்காக அனுகிரகம் செஞ்சுக்கிட்டே இருக்கார், ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் கையாளும் விதம் மட்டும்தான் சரியாக இருக்கணுங்க.